குட்டி ஷாப்பிங் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சூப்பராக என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ண வீடியோலாம் இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். போகலாம். நாங்கள் ஷாப்பிங் பண்ணதுக்கு நேராக ஸ்ட்ரெட்டு கடைக்கு தான் போனோம். நாஞ்சல் பஜாருக்கு தான் போனோம். ஸோ உண்மையாகவே வேறு லெவலில் இருந்து ஸ்ட்ரெட் எல்லாம் சூப்பராக அல்டிமேட்டாக இருந்து நீங்களும் மறக்காமல் அங்கே போனீங்கன்னா மறக்காமல் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ரேட்டும் சூப்பராக இருந்து கம்மியாக தான் இருந்துச்சு. ஒவ்வொரு இயரிங்க்கும் அதுக்கேற்ற மாதிரி ரேட் இருந்துச்சு. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆசினி வந்து ஜூஸ் கேட்டால். சரி என்ன ஜூஸ் வாங்கி கொடுக்கலான்னா அவள்கிட்டே கேட்டோம். சரி ரோஸ் மில்க் தான் வேணும்னு கேட்டால். சரி ரோஸ் மில்க்கே வாங்கி கொடுத்துட்டோம். அவளும் ரொம்ப ரசித்து குடிக்க ஆரம்பிச்சிட்டா. சரி நம்மளும் நெக்ஸ்ட்டு ஒரு ஷாப்பிங் மாலுக்கு தான் போயிருந்தோம் ட்ரெஸ் எடுக்க. அப்படியே ட்ரெஸ்ஸும் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு வெளியே வந்தாச்சு. அப்புறம் இன்னொரு ட்ரெஸ் ஷாப்பிங் கடைக்கு போயிருந்தோம் ஆஷி குட்டிக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காண்டி. அப்படியே ஆஷி குட்டி அந்த ட்ரெஸ் கடையில் நிறைய டால்லாம் ட்ரெஸ்ஸில் அழகாக வேறு லெவலில் இருந்தாங்க. சூப்பராக இருந்து அந்த டாலுக்கெல்லாம் ஆஷினி வணக்கம் வணக்கம்னு எல்லாத்துக்கும் சொல்லிகிட்டு இருந்தா. ரொம்ப க்யூட்டாக ரொம்ப பிடிச்சிருக்கு போல் அந்த டாலெல்லாம் ஆஷி குட்டிக்கு. ரொம்ப க்யூட்டாக என்டர்டெயின்மெண்ட்டாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. அழகா இருக்கு. அப்படியே நெக்ஸ்ட் எங்கே போனோம்னு பார்த்தீங்கன்னா பார்க். ஆசினி வந்து ரொம்ப பார்க்கு போகணுன்னு அழுதுட்டு இருந்தா. சறுக்கணும் ஊஞ்சலாம் விளாடணும்னு. சரி அப்படியே நாகர்கோயிலில் இருக்க பார்க்குக்குள்ளே போயாச்சு. போய் அவளுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கட்டும்னு கொஞ்சம் நேரம் அதில் வந்து டைம் பாஸ் பண்ணியாச்சு. சரி அவளும் விளையாட ஆரம்பித்தா. பட் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு பட்ட பாடாவா, வெளியே வரமாட்டேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தா. உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும்னா இந்த மாதிரி பார்க்குக்கு ஈவினிங் டைமோ இல்லை அங்கே மார்னிங் போனாலும் நல்லா தான் இருக்கும். ரொம்ப என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவாங்க. அங்கே ஊஞ்சல் சர்க்கு அப்புறம் வந்து ராட்டு என்டர்டெயின்மெண்ட் குழந்தைகளுக்குள்ளே என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுலாம் அங்கே நிறையவே இருக்குது. ஸோ நீங்களும் மறக்காமல் இந்த மாதிரி பார்க்குக்கு கூட்டிகிட்டு போங்க. நாங்கள் ஆசினி தான் ஃபஸ்ட் டைம் இந்த பார்க்குக்கு கூட்டிகிட்டு போயிருக்கேன். ஸோ அவளும் ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக விளையாண்டா. என்ன இருக்குல்ல